இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் முக்கிய செய்திகளின் பின்புலத்தை ஆய்வோம். சர் சி வி ராமன் பிறந்த நாள் இன்று. சர் சி வி ராமன் எனும் பொழுது இந்தியாவினுடைய அறிவியல் அறிஞர். அப்போ இந்தியாவுல சயின்டிபிக்கா அறிவியல் ரீதியாக கண்டுபிடித்த ஒரு மாபெரும் மேதைகள் இருந்திருக்கிறார்கள். நோபல் பரிசு பெற்றிருக்கிறார்கள். இந்தியாவில் இருந்தே பிறந்து இங்கே படித்து வளர்ந்தவர்கள் என்பது பெரிய செய்தி என்பதனால நாம் எடுத்துக்க வேண்டிய. வெளிநாட்டுக்கு கூட போகாம இந்தியாவிலே படித்து இந்தியாவிலே அவருடைய ஆய்வை மேற்கொண்டு மிக சிறப்பான ஒரு ஆய்வு அறிக்கை வெளிப்பட்டு அதனுடைய அடிப்படையில் தான் வெளிநாட்டில் இருக்கும் ஆய்வாளர்கள் கூட இவருடைய அடிப்படையை வச்சுதான் அந்த ராமன் எஃபெக்ட் அதனுடைய அடிப்படையை வச்சுதான் ஆய்வு கட்டுரைகள்ல எழுதியிருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை. அதாவது இந்த ராமன் வினை என்ற அந்த ராமன் எஃபெக்ட் என்பதெல்லாம் உருவாக்குவதற்கான அடிப்படையான இவர் யாருன்னு பார்த்தா தமிழர். அது மட்டும் இல்லாம திருச்சி பக்கம் திருவானைக்காவல் அங்க பிறந்து இயற்பியல் முதுகலை பட்டம் பெற்ற போது வயது 18 தான். என்ன IFS தேர்வுல முதல் மாணவரா தேர்ச்சி பெற்றாராம். எவ்வளவு பெரிய விஷயம். லண்டன்ல இருந்து வெளிவரும் அறிவியல் இதழ்ல 18 வயதிலேயே இவர் ஆய்வு கட்டுரை எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இந்த இசை கருவிகள் எழுதியது சர்வதேச ஆராய்ச்சியாளர்களை வியக்க வைத்ததாம். ஏன்னா 18 வயதிலே லண்டன்ல இருந்து வெளிவரும் ஒரு இதுல ஆய்வு கட்டுரை எழுதுறாரு. ஆமா, அறிவியல் ஊடகம். அப்போ இசை கருவிகளுடைய அதிர்வுகள், ஒளிச்சிதறல் இதையெல்லாம் ஆய்வு பண்ணி ஏன் அப்படின்னு சொல்லி போட்டு நான் பெரிய அளவுக்கு பிசிக்ஸ்ல இயற்பியல் பேராசிரியராக 16 ஆண்டுகள் பணியாற்றினார். கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பெங்களூர் இந்திய அறிவியல் கழக இயக்குநராகவும் இயற்பியல் துறை தலைவராகவும் பணியாற்றினார். இதுவெல்லாம் தாண்டி அவர் ஒரு முறை இங்கிலாந்துல இருந்து இந்தியாவிற்கு கப்பல்ல வந்தாராம். கப்பல்ல வரும்பொழுது கடலை பார்த்துட்டு ஏன் கடல் நீளமா இருக்கு அப்படி சிந்திக்கிறாரு. சிந்திச்சு அப்ப அதை ஆய்வு பண்றாரு. ஓஹோ, அப்படி ஆய்வு பண்ணும் பொழுது அவருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா திரவ பொருட்களில் உள்ள கூட்டு அணுக்களால் ஒளிச்சிதறல் ஏற்பட்டு வெவ்வேறு அலை நீளங்களை உடைய புதிய நிறக்கதிர்கள் தோன்றுகின்றன. ஒளி ஊடுருவும் தன்மைக்கு ஏற்ப உண்டாகும் வேறுபாடுகளால் கடல் நீளமாக தோன்றுகிறது என்று கண்டறிந்தார். இதைத்தான் ராமன் விளைவு, ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிற. ஆமா, 1930 அவர் நோபல் பரிசு பெறாரு. வெறும் 300 ரூபாய் செலவுல தானே உருவாக்கிய கருவிகளை வைத்துக் கொண்டுதான் இந்த சாதனையை படைத்திருக்கிறாரு. 200 ரூபாய் செலவில், அந்த காலத்துல 200 ரூபாய் செலவில் தானே உருவாக்கிய கருவியை பயன்படுத்தி இந்த சாதனையை நிகழ்த்தினார். உலகம் முழுவதும் 1500 ஆராய்ச்சி கட்டுரைகள் 12 வருஷத்துல இவருடைய ராமன் எஃபெக்ட் பற்றி வந்துருச்சு. ராமன் விளைவை அடிப்படையாக கொண்டு வந்திருக்கு. பெங்களூர்ல இவருடைய சொந்த முயற்சியில, அதாவது 1929 பிரிட்டிஷ் அரசு நைட்ஹுட் வேற கொடுத்திருக்கு. அப்புறம் சர் பட்டம் வேற கொடுத்திருக்காங்க. ராயல் சொசைட்டில உறுப்பினராகவும் சேர்த்துட்டு இருக்காங்க. இந்தியாவுல 54 பாரத ரத்னா வேற வழங்கிட்டாங்க. பெங்களூர்ல இவர் சொந்த முயற்சியில் ஆரம்பிக்கப்பட்ட ராமன் ஆய்வு நிறுவனத்தில் இறுதி காலம் வரை பணியாற்றி பல விஞ்ஞானிகளை உருவாக்கி இருக்கிறாரு. 82 வயதுல இறந்தாருன்னா ரொம்ப ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வாகத்தான் பார்க்க வேண்டும். சயின்டிபிக் டிஸ்கவரிஸ் என்று சொல்லக்கூடிய அறிவியல் ரீதியான கண்டுபிடிப்புகள் தான் அடிப்படையாக கொண்டு உலகத்தை மாற்றுவதற்கான அனைத்து சிந்தனைகளும் சித்தாந்தங்களும் தத்துவங்களும் உருவாகின. அப்படி உருவானதுதான் மார்க்சியம் என்று சொல்லக்கூடிய காரல் மார்க்ஸ் எழுதிய மூலதனம் என்ற ஒரு ஆய்வு புத்தகத்தில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தத்துவம் கேபிட்டல் என்று அழைக்கப்படுகிறது. ஆமா, அதற்கே அவர் என்ன சொல்றாருன்னா 19ஆம் நூற்றாண்டினுடைய அறிவியல் வளர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டுதான் நாம் இந்த மார்க்சியம் என்ற அடிப்படையான இயங்கியல் பொருள் முதல்வாதம், வரலாற்று பொருள் முதல்வாதத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கிறோம் சொல்றாரு. அதை உருவாக்கி விட்டுட்டாருன்னா அது ஆடுமுள்ள உலகம் பூரா. அதனுடைய எஃபெக்ட் ராமன் எஃபெக்ட் மாதிரி அதனுடைய எஃபெக்ட் மார்க்சியத்தின் எஃபெக்ட். அதுதான் நவம்பர் புரட்சிங்க. இன்னைக்கு ஏற்பட்ட நவம்பர் புரட்சி. இன்னைக்கு தான் நவம்பர் புரட்சி 1917ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி தொடங்கியது. 8ஆம் தேதி அப்படின்னு சொல்லி 10 நாள் தொடர்ந்து நடந்தது. இன்று 7ஆம் தேதி, நாளைக்கு 8ஆம் தேதி. இதெல்லாம் நவம்பர் புரட்சி. அதாவது லெனினுடைய தலைமையில் ரஷ்ய புரட்சி நடந்ததே, சோவியத் யூனியனுடைய புரட்சி, சோவியத் யூனியன் உருவாக்கியதே, அதனுடைய வெற்றி கண்ட புரட்சி இது. ஆமா, அப்ப வெற்றி காணாத புரட்சி ஒண்ணு உண்டா? உண்டு. 1907ஆம் ஆண்டு. அப்போ ஒரு முயற்சி எடுத்து தோத்து போனோம். அப்ப ஜார் மன்னன் மீண்டும் ஆண்டு கொண்டிருக்கிறான். இடைக்கால அரசாங்கம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. அந்த இடைக்கால அரசாங்கத்தை மாற்றி இரவோட இரவாக அப்படின்னு அப்படியே ரெட் காச வச்சுக்கிட்டு செம்காவலர் படையை வைத்துக் கொண்டு லெனின் டங்கரடாயின்னு சொல்லி போட்டு ஆட்சி பிடிக்கிறார். அந்த 1917ஆம் ஆண்டு அக்டோபர் மாசம் சரி
இப்போ வந்து நம்ம புரட்சி செய்வதற்கு சூழ்நிலை சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பின்லாந்துல இருந்து கிளம்பி வந்தாராம். அவர் எக்ஸைல இருந்திருக்காரு தலைமறைவா பின்லாந்துல, அப்புறம் கிளம்பி வராரு. ஆனால் அதை பற்றி சொல்லும் பொழுது அவர் ஏன் புரட்சிகர சூழல் இருக்கிறது, 7ஆம் ஆண்டு ஏன் தோற்றது, இப்பொழுது ஏன் வெற்றி பெறும் என்று மதிப்பீடு செய்யறாருல. நாம் எவ்வளவு தூரம் சக்தி வலுவாக இருக்கிறோம், புரட்சிகர சக்தி என்பதல்ல, நாட்டினுடைய சூழல் புறச்சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் ஆளும் வர்க்கம் மக்களிடம் தோற்று போய் எதையும் செய்து சாதிக்க முடியாமல் அதற்கு பிறகு மீண்டும் புதிய புதிய வடிவங்களுடன் வருவார்கள். மக்கள் மீண்டும் மீண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மீண்டும் மீண்டும் தோற்று போவார்கள். இதே நிலைமை தானங்க இந்தியாவில் அப்படின்னு கேட்டக்கூடாது. ஆனால் அந்த புரட்சி வெற்றி பெற்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குங்க. அதாவது அவர் வந்து 3 கால் கொடுத்தாரு. ஒன்னு நிலத்தை பத்தி, 2வது அமைதியை பத்தி, 3வது அவர்களுக்கு இருக்கின்ற வேலை வாய்ப்பு உறுதியை பற்றி சொல்றாரு. விவசாயிகள் அவர்களுக்கு நிலம் அப்படிங்கறது, உங்களுக்கு நிலம் கிடைக்கும் அப்படிங்கும்போது அந்த புரட்சிக்கு மக்கள் தயாரா வருவாங்க. அதே போல தொழிலாளர்களுக்கு ஆலை கிடைக்கும். ஆமா, ராணுவ வீரர்கள் வந்து அமைதி ஏற்படும், இனிமே போர் இருக்காது அப்படின்னா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஒரு பெரிய போரை நடத்துவோம் அப்புறம் இருக்காதியா. ஆமா, நல்லா இருக்கும். ஆனா இதையெல்லாம் மார்க்சிஸ்ட் கட்சி தான் இந்தியாவில் உள்ள இந்த தேர்தல் கட்சிகள்ல, பாராளுமன்ற கட்சிகள்ல பெரிய கட்சியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தெல்லாம் வச்சு, லெனின் படத்தை வச்சு அவங்க இத கட்டுரையா தங்கள் ஏட்ல போட்டாங்கன்னா, பராசக்தி கண் திறந்தா அவனை இழுந்தது யோக புரட்சி என்று பாரதியார கோட் பண்ணுவாங்களோ நினைச்சா அப்படி செய்யல. சரி, மாறா நவம்பர் புரட்சியை நவயுகத்தில் வழிகாட்டும் சொல்லி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா அந்த 1991 தொம்பக்கடீர்னு விழுந்து போச்சியா சோவியத் யூனியன், உடஞ்சு போச்சியா, அதுக்கு முதலாளித்துவம் காரணம் ஐயா, சரியா கோர்பச்சே துரோகம் பண்ணிட்டாரியா. ஐயோ, துரோகத்தை பத்தி எழுதியிருக்கிறீங்களே ஐயா, தியாகத்தை பத்தி எழுதுங்க ஐயா, இன்றைக்கு இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் ஐயா என்பதாக நாம கேட்டு, அப்பந்தான் ரஷ்யன் ரெவல்யூஷன் நவம்பர் 17 என்பதாக அதை பற்றிய விஷயங்கள் நாம் எடுத்து சொன்னோமே. ஆல் பவர் டு த சோவியத், சோவியத்துகளுக்கு தான் அனைத்து அதிகாரம் மக்களுக்கே என்று சொல்வதுதான் அந்த சோவியத் என்று சொல்கிறார்கள். அதை தெளிவாக சொல்லி அந்த நாம் சுட்டிக்காட்டியது நவம்பர் 6, 7 இப்படியாக வந்த அந்த லெனினுடைய முயற்சியில முதல் ஸ்பீச் யார் கொடுக்கிறார்னா ட்ராட்ஸ்கி அந்த காலத்தில் இருந்து கொண்டு அவர் கொடுக்கிறாருன்னு சொன்னா, அதற்கு பிறகு லெனின் தோன்றாராம், யாருன்னே தெரியல. அப்படிப்பட்ட அதாவது அந்த புரட்சி இது ஒரு 10 நாளுக்கு அப்புறம் 18ஆம் தேதி பொதுமக்களிடம் தோன்றுகிறார். அவர் தோன்றும் போது அவர் அடையாளமே தெரியலையா. அன்னைக்கு காலையில இன்னைக்கு மத்தியானம் 1 மணிக்கு ஆமா தோன்றும் பொழுது அவர் வந்து எப்படி இருக்கிறாருன்னு சொன்னா, ஷாபிலி டிரெஸ்டு, என்ன ஒரு ஒழுங்கற்ற ஒரு உடையை உடுத்தி கொண்டு வந்து கலைந்து தலைக்கிறையெல்லாம் அலங்கோலமான ஒரு நிலையில் அவர் காட்சி அளிக்கிறார். தலைமறைவாக இருந்து வருகிறார். அதனால என்ற அளவுக்கு அந்த புரட்சி என்பது இரவோடு இரவாக பெரிய அளவுக்கு ரத்தம் சிந்தாமல் அப்படியே அந்த இடைக்கால அரசாங்கத்தை கையில் பிடித்துக் கொண்டு அவர்களை கைது செய்துவிட்டு ஆட்சியை கைப்படுத்துவது செம்படை என்பதாக சொல்றாங்க. இவ்வளவு வில்லங்கம்னு சொன்னா இந்த தொழிலாளி வர்க்கத்தை சுத்தமா ஒண்ணுமில்லாம ஆக்கிவிட்டாங்களே ஐயா, தொழிலாளி வர்க்கம் போராட்டம் இருக்காத ஐயா என்றெல்லாம் கேட்பவர்களுக்கு ரயில் பயணச்சீட்டு விற்பனையை தனியார்மயமாக்குவதை கண்டித்து போராட்டம் நடத்த ரயில்வே தொழிலாளர்கள் முடிவு. ஹூப்ளியில் நடைபெறும் அகில இந்திய ரயில்வே தொழிலாளர் மாநாட்டில் விவாதிக்க போராட்டம் திட்டமிடுகிறார்கள் சொல்லி வருது. சரி, அப்போ பரவாயில்லையே, இப்படி ஏதோ ஒரு செய்தியை நம்ம தேடி கண்டுபிடிச்சாலும் போல. அப்படின்னா மணலி பெட்ரோலிய நிறுவனம் முன்பு தொழிலாளர் மறியல் போராட்டம் நேற்று. அது என்னன்னு சொன்னா, அங்க உள்ள ஒப்பந்த தொழிலாளர்கள் நீக்கி போட்டு அந்த சென்னை பெட்ரோலியம் லிமிடெட் அப்படிங்கிற அதுல வெளிமாநிலத்திலிருந்து தொழிலாளி கொண்டாடுறாங்க. சரி, இப்படி எங்க வந்து யாரை எக்ஸ்பிளாய்ட் பண்ணலாம், சுரண்டலாம், வெளிமாநிலத்திலிருந்து வர்றாங்கன்னா கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க, குடுக்கற சம்பளத்தை வாங்கிட்டு போவாங்கிறதுக்காக பாருங்க. இங்கேயுமே இதே மாதிரிதான் நடக்குது. எல்லா இடங்கள்லயும் கட்டுமான பணிகள் எல்லா இடங்கள்லயுமே வெளிமாநிலங்கள்ல இருந்து வர தொழிலாளர்களை தான் நாம பார்க்க முடியுது. நம்ம தமிழ்நாட்டு தொழிலாளர்களே காண அவங்க எங்கதான் போனாங்கன்னு தெரியல. அப்படின்னு ஆயிப்போச்சு. அவங்களும் அங்க போறாங்களா அடுத்த நாடுகளுக்கு, அடுத்த மாநிலங்களுக்கு. ஆனா இன்னைக்கு கமலஹாசன் பிறந்த நாள் என்பதுதான் காட்சி ஊடகங்கள்ல பூரா வந்து முக்கியமான செய்தியாக நேர் அலையாக போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, கமலஹாசனுடைய 60வது பிறந்த நாளா, அதனாலதான் அப்படி சொல்லுதாங்களோ. சரி, எப்படியோ என்ன, அவர் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே நடிக்க வந்துட்டாரு கலை அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையுமே நான் அந்த கலைத்துறையில இருந்து தான் கற்றுக்கொண்டேன், அடி வாங்கினேன், உதவி வாங்கினேன், எல்லாம் வாங்கினேன். இன்னைக்கு இறங்கி நான் வந்து தூய்மை இந்தியா வேலையை செய்ய போறேன். ஆமா, ஏன்னா வந்து மோடி அவர்கள் வந்து அவரை அந்த ஸ்வச் பாரத் அந்த ப்ரோக்ராம்ல சேர்த்திருக்காரு. அதனால தாம்பரம் பக்கத்துல மடம்பாக்கம் அப்படிங்கிற லேக்க கிளீன் பண்ண போறாரா, அவருடைய சுத்தம் செய்ய போறாரா. ஆமா, அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே அங்க போறாங்க. உண்மையிலே இது வரவேற்க வேண்டிய விஷயம்.
இது எல்லா நடிகர்களும் நடிகைகளும் பின்பற்றணும்னு சொல்லணும். ஆனா சமீபத்தில் அவர் கொடுத்த நேர்காணலை நாம் நேரடியாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். ஐயா, தமிழன் மீண்டும் மீண்டும், தமிழ்நாடு மீண்டும் மீண்டும் ஓரங்கட்டப்படுகிறது, தூக்கு தண்டனை என்று தமிழனுக்குத்தானே விதிக்கிறார்கள், யார் வந்தாலும் இப்படித்தானே நடக்கிறது என்று சொல்லாமல் சொல்கிறாரே தமிழனுடைய அரசியலை. இன்று இந்திய சூழல்ல நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கே போட ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ணா சாலை ஆங்கிலேயர்ல முத பக்கத்திலேயே கேபினட் சேஞ்சஸ் டு பேலன்ஸ் என்டிஏ. நேற்றே இந்த செய்தி வந்திருந்தது, நாம சொல்லிட்டோம். ஆமா, ஆனால் அது கொஞ்சம் விரிவாக எடுத்து எல்லாரும் படத்தோட போட ஆரம்பிச்சாங்க. The exercise is expected to make the cabinet more representative. பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்வேறு கட்சிகளிலிருந்து பிரதிநிதித்துவத்தை விரிவுபடுத்தி ஒழுங்குபடுத்தி உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த விரிவாக்கம் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். மத்திய அமைச்சரவை நாளை மறுநாள் விரிவாக்கம். ரீஷபிள் லைக்லி ஆன் சண்டே. அதாவது கூடவே போனாங்க இல்லையா ஒரு சில கட்சிகள். இல்ல, அதுக்கு முன்னால முக்கியமா நாம் நேற்றே சொன்னோமே, அந்த மோகன் பாரிக்கர் என்று சொல்லக்கூடிய, மனோகர் பணிக்கர் என்று பாரிக்கர் என்று சொல்லக்கூடிய கோவாவினுடைய முதலமைச்சர், அவரை பாதுகாப்பு அமைச்சராக எடுப்பார்கள் என்று சொன்னோமே, அந்த ஆளு என்ன சொல்றாருன்னா, கால் ஆஃப் த நேஷன் சேஸ் பரிக்கர். அதாவது நான் என் மாநிலத்தின் மூலம் கூட தான் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகும், நான் உணர்ச்சிவசமான உறவை வைத்துக் கொண்டிருப்பது என் மாநிலம் கோவா மாநிலம், கோவா மாநிலத்தை விட்டு வருவேன், வர மாட்டேன், ஆனாலும் கூட கட்சி மேலிடம் சொல்லிவிட்டது, அதனால் தேசத்திற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். எப்படி சொல்றாரு என்ன அப்படின்னா, இந்த மைனிங்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் பேக்கேஜ் கோவால கொடுக்கறதுக்கான ஏற்பாடுங்க, மறுவாழ்வு, அந்த இதை நான் கொடுத்து முடிக்காம எப்படி என் மாநிலத்தை விட்டு வெளியே வருவேன் அப்படின்னு அவர் சொன்னதா செய்தி. ஆனா அதை அவர் வர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு மத்திய அரசு உறுதி அளித்ததாகவும் செய்தி வருது. அதுதான் சொல்றாங்க. அதாவது ரீஹாபிலிட்டேஷன் பேக்கேஜ் தி குவிட் ப்ரோ குவோ டு லியூர் பரிக்கர் என்பதாக, ஐயா பரிக்கரை சரி பண்ணுவதற்கும் ஜமானப்படுத்துவதற்கும் நாங்க உடனடியாக அந்த சுரங்க தொழிற்சாலைகள் விஷயத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் மறுவாழ்வுக்கு ஏற்பாடு செய்தோம்னு வாக்குறுதி கொடுத்து போட்டு நான் முதலமைச்சரா வந்தேன், நான் முதலமைச்சரா வரும்பொழுது பாதியில என்ன உரிவிட்டியேன்னு சொன்னா அந்த மக்கள் என்ன நினைப்பாவோ என்று கேட்டவருக்கு உத்தரவாதம் செய்தோம் ஐயா, அப்ப சரி நான் வரேன் ஐயா, இதுதான் வில்லங்கம்னா. ஆனா அமித்ஷா சொன்னாரா, பாருங்க பிரதமர் உங்களுக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாலும் அதை நீங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு அமித்ஷா உறுதி வாங்கிறார். இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அதான் கட்சி தலைமைங்க. ஆமா, ஆனா கட்சி தலைமைனா அரசு தலைமையா நமக்கு தெரியாது. ஆனால் பரிக்கர் பிக்டு ஃபார் இன்டெகிரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில். எதற்காக அவரை தேர்வு செய்தோம்? அவர் நிர்வாக திறமை உள்ளவர், அவர் ஒருமைப்பாட்டு தன்மை உள்ளவர். அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள், மீனவர்கள், இந்த கட்சிகள் எல்லாம் ஐக்கிய முன்னணி கட்டி கொண்டாந்து அவங்களுக்கும் கொண்டு போய் மதானிக்கு அமைச்சர் கொடுத்து, மதானி இறந்தோடனே அவர் மனைவிக்கு அமைச்சர் கொடுத்து அப்படி சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் போல் இருக்கு. அதாவது கோவாவே அப்படின்னு சொன்னாலே ஒரு கேத்தலிக் பாப்புலேஷன் அதிகமான இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லப்படுற இடத்திலேயே அந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லோருமே இவரை ஆதரிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்க கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா இவருக்கு உண்மையிலே நிர்வாக திறமை இருக்கு, இன்டெகிரிட்டி இருக்கு. ஆமா. ஆனா மத்திய அமைச்சராகிறார் மனோகர் பரிக்கர்னா கோவாவின் அடுத்த முதல்வர் பதவிக்கு இருவர் போட்டி அப்படின்னு எடுத்து போட்டுட்டாங்க. அங்க சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற லட்சுமிகாந்த் பர்சேகர் அல்லது சபாநாயகராக இருக்கிற ராஜேந்திர அர்லேக்கரா பர்சேக்கரா என்ன பர்சேக்கரா அர்லேக்கரா எடுத்து போடுவது கச்சேரி சாலை. ரெண்டு பேருடைய பேக்ரவுண்டும் RSS பேக்ரவுண்ட் தான். ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டாங்க, கட்சி மேலிடம் என்ன சொன்னாலும் எனக்கு எந்த தகவலும் வரல, கட்சி மேலிடம் என்ன சொன்னாலும் நாங்க அதை ஏத்துக்குவோம், எங்களுக்குள்ள போட்டி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா நரேந்திர மோடி என்ன பண்ணிருக்காரு, நடிகர் சல்மான் கானுடன் சந்திப்பு ரொம்ப பந்தாவா. அப்போ நாட்டில் செலிபிரிட்டி என்று சொல்லப்பட்ட பிரபலமாகிறவர்கள் என்பவர்களே சினிமா துறை மூலம் திரைத்துறை மூலம் தான் வர்றாங்க, அவங்க கூட சந்திப்புதான். நம்ம பிரதமர் முதன்மை கொடுக்கிறாருன்னு வரிசையா வர்ற வண்ணப்படங்களை வச்சு நீங்க நினைச்சிடாதியோ. ஏன்னா நேத்து என்ன பார்த்திருப்பியோ, ஹேமமாலினியுடன் சந்திப்பு, அப்படியே ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்கிற நரேந்திர மோடியை பார்த்திருப்பியோ. நீங்க உடனே யாவத்துக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தா ரஜினிகாந்த் வீட்டுல போய் தான் டீ குடிக்க போகணுமா, விஜயதான் கூப்பிட்டு பேசணுமா, டெல்லிக்கு போனாலும் விஜயகாந்த் தான் வந்து கண்ணத்தை தட்டணுமா, இப்படி எல்லாம் கேட்காதியோ என்று நாம் சொல்லி என்ன சொல்லும் பொழுது, அதாவது அவருடைய அந்த ஸ்வச் பாரத் புரோகிராம்ல எல்லாரையுமே எடுத்து போடுறாருங்க. எல்லா டிக்னிட்டரிஸையும் எடுத்து போட்டு இவர்களுடைய முயற்சியா உண்மையிலே அது வேகமாக செல்லும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில எல்லாரும் என்ன ஏற்கனவே மக்கள்கிட்ட பிரபலமா போயிட்டு சினிமாக்காரங்க. அதனால அவங்களையே வந்து குதிரை சவாரி செய்வோம் நினைக்காரு. இது நல்லா தான் இருக்கு என்றால்
டிடிபி சேனா புக் பெர்ஸ் இன் மோடி கேபினட் என்று நீங்க சொல்ல வந்தியல மற்ற கட்சிகளையும் உள்ள இழுத்து போட்டுக்கிட்டுதா உண்டு. அதான் சேனாவுக்கு பத்து இருக்கு அப்படின்னு நேற்றே நம்ம சொன்னோம். நேத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிடிபி தலைவர் நியூ டெல்லியில இருந்திருக்காரு. அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும் இடையில அவருக்கு ஒரு தொலைபேசி. தெலுங்கு தேச கட்சியினுடைய தலைவர். ஆமா, உடனே அவர் வெளியே வந்து பேசிட்டு வந்து சொன்னாராம், சீக்கிரமா வந்து சட்டசபையில மாற்றம் வரும், அமைச்சரவையில மாற்றம் வரும். மத்திய அமைச்சரவையில் தங்களை எடுத்துக் கொள்வதற்காக தயாராகிவிட்டது தெலுங்கு தேசம் கட்சி, சிவசேனாவும் கூட என்று சொன்னால் என்ன, இங்க வந்து ஒரு எம்பி வந்திருக்கிறாரு பாமகவில் இருந்து, அவரை எடுத்துக்கிட மாட்டீங்களான்னா அதை பத்தி பேசவே மாட்டேங்காங்களா இந்த பாஜக. அதனாலதானே அவர் கோவிச்சுக்கிட்டு என்ன கலைஞருக்கு கொண்டு போய் அழைப்பு கொடுத்தாவோ, அதையும் மேல இருந்து என்ன சொன்னாங்க, சிபிஐ மூலம் நிர்பந்தம் பண்ணாங்களா நமக்கு தெரியாது, பழைய வழக்கெல்லாம் எடுக்க போறோம், துரிதப்படுத்த போறோம். இல்ல நாங்க திமுகவோட போலன்னு சொன்னாங்களே, நாங்க ரெண்டு பேரோட யாரோட திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிரட்டல் எல்லாம் வந்து பேசி பண்ணிட்டாங்க. முதல்ல திராவிட கட்சியோட கூட்டணி இல்லன்னு சொன்னாங்க, இப்ப வந்து திமுக அதிமுகன்னு சொல்லி இருக்காங்க. இப்படி மிரட்டல் எல்லாம் பண்ணித்தான் மத்திய அமைச்சரவை தக்க வைக்கணும்னா, மிரட்டலை பண்ணதுல பெரிய மிரட்டல் பாக் ISI நியூ டெரர் மாடல் என்டர் இந்தியா என்பதாகவும், அதே போல அந்த ISIS காரங்க இறங்கிட்டாங்க, அல் கொய்தா வருதையா இந்தியாவில் குறி வைக்குதையா என்பதாகவும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பூரா இடங்கள் இந்தியாவில் தாக்குதல் நடத்த அல் கொய்தா ஐயம் சதி, உளவுத்துறை எச்சரிக்கை. அல் கொய்தாவுடன் இந்திய முஜாஹிதீன் கூட்டு, இந்தியாவை வன்முறை தாக்குதல் நாடாக மாற்ற சதி. தேசிய புலனாய்வு அதிகாரி தகவல். யாரு? இந்த நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியா? அவங்க இப்படி சொன்னா நமக்கு யாவும் வருதெல்லாம், ஏன்யா இப்படி வந்து புரிந்து போறீங்கயோ, அந்த பேர்ல வர்றியோ, பெருவாரியான முஸ்லீம்கள் இல்லங்க அவர். ஆனால் இங்க வந்து நீங்க வர்ற செய்திகள் எல்லாம் என்ன வருதுன்னா, இஸ்லாத்தின் பெயரால் ஒரு நாடு அமைக்க போகிறோம், எங்க பேர் ISIS, நாங்க தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்வோம், வன்முறைக்கு வரப்போறோம் இந்தியாவுக்குள்ளனா, நேத்து அழகா இந்த ஆங்கில பெயர் கொண்ட தமிழ் ஏட்டுல வந்திருக்குல்ல, ஒரு கட்டுரையா எடுத்து போட்டாங்கல்ல, அதையாவது படித்து தெரிஞ்சுக்க வேண்டாமா? கழுத்தறுப்பதா கடவுளின் மார்க்கம்னு கேட்டாங்கல்ல. IS பயங்கரவாதிகளுக்கு அன்பின் மார்க்கமான இஸ்லாமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு கட்டுரையாளர் தெளிவா எடுத்து போட்டார். ஆமா, ஒரு முஸ்லீம் கட்டுரையாளர் தான். கடவுளின் மார்க்கத்தை பின்பற்றுவதாகவும் கடவுளின் ஆட்சியை நிறைவேற்றவே போராடுவதாகவும் சொல்லிக் கொள்ளும் இந்த IS பயங்கரவாதிகள் ஒவ்வொரு முறையும் பிணை கைதிகளின் தலையை துண்டிக்கும் போதும், துண்டிக்கப்பட்டு தரையில் வீழ்வது மனிதர்களின் தலைகள் அல்ல, மகத்தான ஒரு மார்க்கத்தின் மானமும் மரியாதையும் தான் எழுதிட்டார். பயங்கரமா நல்லாவே எழுதியிருக்காருங்கோ. உள்ளபடியே இதே பார்வையில தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து ஒரு வாரமா பரப்புரை செய்து, கடைசியில நாங்க நாளை கழிச்சு பிரம்மாண்டமா பொதுக்கூட்டம் போட்டு சொல்ல போறோம், தீவிரவாதத்தை எதிர்த்துன்னு சொல்லி போட்டாங்களே, அதுலதான் ஏன் நிக்கிறாங்க அவங்க. இலங்கையில் இருந்து வரும் செய்தி ஒன்று, அம்பத்தூரில் இருந்து வரும் ஆங்கில ஏட்டுல பயங்கரமா இருக்குது. கேட்டா ஸ்ரீலங்கா ஜாப் காஸ்ட் நாட் இன்ஃபிளேட்டட் என்பதாக IRCON என்ற இந்தியன் ரயில்வே கார்பரேஷன்ல இருந்து டினைஸ் சார்ஜஸ் ஆஃப் யூனியன் ஃபார்மர் செக்ரட்டரி என்பதாக வந்திருக்கு. என்னையா வில்லங்கம்னா, பொதுத்துறை இந்தியாவில் இருக்கு, அரசாங்கம் நடத்துது, அந்த பொதுத்துறையில உள்ளதெல்லாம் தனியார் துறைக்கு கொடுக்க போறேன்னு நம்ம முயற்சி பண்றாரே நிதியமைச்சர். இந்த நேரம் பார்த்து இங்கிருந்து பொதுத்துறை ஒன்று அங்கே போய் இலங்கையில் ரயில் போட்டிச்சு. ரயில்னா தண்டவாளம்னு அர்த்தம். நம்ம ஆளு ரயில் சொன்னா அந்த மேல போற புகை வண்டி போகுதுன்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா அந்த தண்டவாளத்தையே எடுத்துட்டீங்களே ஐயா, தண்டவாளம் இல்லாம ரயில் விடுறீங்க ஐயா அப்படிங்கிற அந்த மாதிரி. அதாவது நீங்க தண்டவாளம் போடுறதுக்கு ஏகப்பட்ட காசாய் போச்சுன்னு. யாழ் தேவி என்ற எக்ஸ்பிரஸ் வந்துச்சே, அந்த யாழ் தேவி என்பது பிரம்மாண்டமாக இத்தனை நாள் கழிச்சு யாழ்ப்பாணத்தை நோக்கி ஒரு ட்ரெயின் வருதையா என்று பிரபலப்படுத்தாங்களே, அந்த வில்லங்கத்தை போட்டு கொடுத்த இந்தியாவை பற்றி உள்ள வில்லங்க இது. ஆமா, ஆல் சிலோன் ரயில்வே எம்ப்ளாயிஸ் ஜெனரல் யூனியன் என்ன சொல்லிருச்சு, அதாவது அங்குள்ள ரயில்வே தொழிலாளருடைய சங்கம் சொல்லுது, ஏகப்பட்ட காசையா இந்தியா இந்த இர்கான் ரயில்வே போட்டதுல வந்து ஏகப்பட்ட காசு ஆகி போச்சு, இவங்க வந்து ரொம்ப இன்ஃபிளேட்டட் பட்ஜெட் இவங்களுடைய பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அமெரிக்க டாலர்களை எக்கச்சக்கமா நாங்க இழந்து போட்டோம், எங்க ஊருக்காரங்க இலங்கைக்காரங்க போட்டா என்ன செலவாகுமோ அதை விட 3 மடங்கு அதிக காசை எங்கள்கிட்ட வாங்கிட்டியோ. 3 மடங்கு 4 மடங்கு 4 மடங்கு $1 பில்லியன்
வந்து செலவாயிருக்கு. அது வந்து எங்களை விட 4 மடங்கு அதிகமாயிருக்கு அப்படின்னு அவருக்கு. இலங்கைக்காரக செலவழிச்சா எவ்வளவு ஆகுமோ அதை விட 4 மடங்கு இந்தியாக்காரக இந்திய முதலாளிக வந்து இங்க கொள்ளையடிக்கிறது போதாதுண்டு இந்திய அரசாங்கமே பொதுத்துறை பேர்ல வந்து கொள்ளை அடிச்சுட்டியோ என்பது போல சொல்றாங்க. ஆனா நம்ம இருக்கான்னு என்ன தெரியுமா சொல்லுது, சுனாமியால் பாதிக்கப்பட்ட அந்த 112 கிலோமீட்டர் ட்ராக் இருக்குல்ல, அத வந்து நாங்க சுப்பீரியர் குவாலிட்டியில போட்டிருக்கோம். நீங்க அந்த ட்ராக்ல போய் பார்த்தாதான் அந்த அனுபவம் உங்களுக்கு தெரியும். அதாவது கொழும்புல சுனாமியால பாதிக்கப்பட்டது உண்மையில என்னதுன்னு சொன்னா நம்ம மட்டக்களப்பு, நம்ம முல்லைத்தீவு, நம்ம யாழ்ப்பாணம் வட்டாரங்கோ தமிழர் பகுதிங்கோ. அவர் இந்த ஓமந்துறையில இருந்து காங்கேசன் துறை வரை காங்கேசன் யாழ்ப்பாணத்துல இருக்குது. ஓமந்தை என்ற இடத்துலதான் புலிகளுடைய இடமா என்று சொல்லி போட்டு அதற்கு அந்த பக்கம் போவதற்காக ஒரு தடுப்பை வச்சு டோல்கேட் போட்டாவோ அந்த இடத்துல இருந்து வழியா போவதை சொல்லுதாவ. இந்த ஓமந்தையில இருந்து காங்கேசன் துறை வரை தான் இர்கான் போட்டிருக்கு, அதாவது இந்தியன் ரயில்வே கார்பரேஷன் போட்டிருக்கு. இந்த இதுல நீங்க போய் பாருங்க, அந்த ரயில்வேல ட்ராக் கொழும்புல இருந்து நீங்க வரும்போது இந்த அதாவது ஓமந்தையில இருந்து காங்கேசன் துறை வரை இருக்கிற உங்களுடைய பயணம் அவ்வளவு ஒரு ஸ்மூதா இருக்கும். ஏன்னா அந்த ட்ராக் நாங்க அப்படி போட்டிருக்கோம். வவுனியாவில இருந்து ஓமந்தை வர விளக்கமும் சொல்லிட்டு இதுல இன்னொரு விளக்கம் சொல்லிருக்காங்க. நம்ம ராஜபக்சே சொன்னாராம், நம்ம சைனாக்காரங்க 3 மடங்கு இந்தியாவை விட அதிகமா கோட் பண்ணாங்களாம், அதனாலதான் இந்தியாவுக்கு இந்த வேலை கொடுத்தாங்களாம். ஓஹோ, அவர் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போட்டு உழப்பறாரா என்று கேட்டா இவ்வளவு வில்லங்கத்துக்கும் பதில் சொல்லுதுக்கு இந்திய ரயில்வே அமைச்சர் இருக்காரே சதானந்த கவுடா இன்று காலையில விமானத்துல வந்து இறங்குதாரு சென்னையில் என்பதும் ஐசிஎஃப்ல போய் 11:30 மணிக்கு போகிறார் என்பதும் நமக்கு செய்தி கிடைக்குது. அதுதாங்க ஐசிஎஃப் தலைகீழ மாத்திட்டாங்க. எங்களுக்கும் ஒண்ணும் புரியல, இது என்ன ஒரு வாரமா இப்படி கிளீன் பண்றாங்க, இந்த ரோட்டை பெயிண்ட் அடிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, என்னதான் பண்றாங்க அப்படின்னு புரியாம இருந்துச்சு. இப்பதான் விளங்குச்சுங்க. இன்னைக்கு சதானந்த கவுடா வராரு, அதனாலதான் அங்க தலைகீழா மாறி போச்சு. அங்க கோச்ச தயார் பண்ணி தான் இலங்கைக்கு அனுப்பிச்சது. சரி, அப்படியானா அப்படி ஒரு தொடர்பா? அப்ப அந்த இடத்துல பத்திரிகையாளர் போய் நீக்க போறாங்களே, அதுல ஐயா இலங்கையில உங்களுடைய ரயில்வே பொதுத்துறையை பற்றி நிறைய ஊழல் சொரண்டி பிட்டியோ கொள்ளையடிச்சிட்டியோ சொல்லுதாவல, நீங்க என்ன சொல்லுதியோ அப்படின்னு கேட்கணும்ல, நம்ம கேட்பாவலாம் என்ற கேள்வி ஒரு பக்கம். இந்த நேரம் பார்த்து இந்த நம்ம தினத்தந்தியில கேஜி கண்ணபிரான் நினைவு சொற்பொழிவை என்ன இலங்கை முதல் மந்திரி விக்னேஸ்வரன் 9ஆம் தேதி சென்னை வருகிறார். இலங்கை வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் சென்னை வருகிறார். முதல் முறையாக வெளிநாட்டு பயணம். ஓஹோ, அவர் வந்து அந்த முதலமைச்சர் பதவியை ஏற்ற பிறகு முதல் முறையாக இப்ப வெளிநாட்டு பயணம் முதல் முறையாக சென்னைக்கு தான் வர்றாரு. நாளை கழிச்சு 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு நடக்குதான். என்ன இந்த சொற்பொழிவு நினைவு சொற்பொழிவுக்காக வராராம். இவர் தனி விசிட் வருகை என்பதாக வாராராம். சென்னை தியாகராய நகர் வித்யோதயா பள்ளின்னு சொல்லி போட்டு அந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு எதிர்க்க அங்க நடக்குதான். கண்ணபிரான் மற்றும் கண்ணபிரானுக்கு அப்பால் அப்படின்னு தலைப்புல இவர் என்ன பேசுறாரு? இவர் தெற்காசிய நாடுகளில் அரசியல் சூழல் பாதுகாப்பு இறையாண்மை என்ற தலைப்புல விக்னேஸ்வரன் காத்தல் பாதுகாப்பு இறையாண்மை காத்தல் விக்னேஸ்வரன் பேசுறாரா? ஏன் கேட்டா இவர் ஏன் வராருண்டா இவர் சச்சாம ஜட்ஜா நீதிபதியாக இருந்து ரிட்டையர் ஆன இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்தில் 2001 இருந்து 2004 வரை நீதிபதியா, அதனால அவங்க கூப்பிடுறாங்களா. அப்படி கூப்பிடும்போது வழக்கறிஞராகவும் சட்டப்பேராசிரியராகவும் உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் இருந்திருக்காரு பாருங்க. ஆனா அதே மாதிரி தென்னாப்பிரிக்காவின் அரசமைப்பு நீதிபதியாக பணியாற்றிய சர்க்காரியா முகமது யாக்கூப் வருகிறார். அவர் வர்றாரு. அவர் கண்ணபிரான் மற்றும் கண்ணபிரானுக்கு அப்பால்னு பேச வர்றாரு. சரி, என்னன்னா இந்த ஷப்னம் அஷ்மின் இருக்காங்கல்ல, அவங்க இது மாதிரி கண்ணபிரானுடைய பியூசிஎல் தலைவர், 12 வருஷம் தலைவர், அகில இந்தியில் இருந்தவர், ஹைதராபாத் வழக்கறிஞர், மதுரையில பிறந்து வளர்ந்தவர். அவர் மாபெரும் வந்து வழக்கறிஞராச்ச மனித உரிமைக்காக அவருக்காக நினைவு சொற்பொழிவு நடத்துறாங்க என்பதை போட்டுட்டாங்களா ட்விட்டர்ல. சரி, இத பார்த்து போட்டாரா இந்த யாகூப்பு தென்னாப்பிரிக்க நீதிபதி. நான் கட்டாயம் போயே ஆகணும், நானும் தானே நேரம் டெல்லியில் இருக்கேன், நான் வந்து பேசி ஆகணும்ட்டாராம். சரி, அவருக்கு 2 கண்ணும் தெரியாதான். அது மட்டும் இல்லாம தென்னாப்பிரிக்கா நிறவெறியில் இருந்து விடுதலை ஆன பொழுது அதை வந்து இந்த யாக்கூப்ப அவரும் தலைமறைவா இருந்து வந்தவரை கொண்டு வந்து நீங்க தான் ஒரு சட்டத்தை அங்க வந்து அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குன்னு ஒரு குழுவலுக்கு போட்டாரா நெல்சன் மேண்டலே. அப்படிப்பட்டவர் வராராம். அவங்க தென் அமெரிக்காவுடைய அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கியதுல குருவா இருந்தவர் இவர் அப்படிங்கிறீங்க. இது மட்டுமல்லாமல் வசந்த் கண்ணபிரான் கண்ணபிரான் மனைவி ஒரு பெண்ணியவாதி ஹைதராபாத்ல இருந்து அவங்கள வந்து பேசுறாங்க.
இதையெல்லாம் நேற்று யார் சொல்லுதாக? PUCL மாநில தலைவர் சரஸ்வதிங்க, அகில இந்திய பொதுச்செயலாளர் சுரேஷ் சொல்லுதாக அப்படின்னு சொல்லி போட்டு ஊடகத்தில் எடுத்து போட்டா, இலங்கை வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் சென்னை வருகிறார், முதன்முறையாக வெளிநாடு பயணம் என்பதாக கச்சேரி சாலை நாளேடும் அதை பெருசா எடுத்து போட்டிருக்காங்களே. அப்படி போடும் பொழுது 2009 தமிழர் படுகொலைக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் விக்னேஸ்வரன் வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்தார், பெரிய விஷயம் என்பதையும் எடுத்து போட்டிருக்கும் பொழுது நாம் கேட்பதெல்லாம், இவர் வராரே நாளை கழிச்சு விக்னேஸ்வரன், அப்படி வரும்பொழுது அவரும் இந்த யாழ் தேவி என்பதற்கு போமாட்டேன் மஹிந்தராஜன். ஏன் போமாட்டேன் ஏன்னு சொல்லணும் இல்ல, ஜனங்களுக்கு சொல்லுவார் போல் இருக்கு ஐயா. அங்க இருக்கக்கூடிய நிர்வாக பதில் சொல்லுவார் போல இருக்கு. அதாவது இல்ல, அவர் உரையிலேயே கூட எதிர்பார்ப்பெல்லாம் என்னண்டா, அவர் அங்க எப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சிக்கே தமிழனுக்கு வாய்ப்பில்லை, வசதி இல்லை, வக்கில்லை என்பதாக திக்கில்லாத திராணி இல்லாத ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தி விட்டது என்பதையெல்லாம் சொல்லுவார் போல் என்ற அளவுக்கு அந்த வில்லங்கம் போய் நிக்குது என்று சொல்லும் பொழுது, ஸ்ரீலங்கன் பிரைம் மினிஸ்டர் டு அட்டெண்ட் மணிப்பால் வர்சிட்டி கன்வகேஷன். கர்நாடகாவில் மணிப்பால்ல உள்ள பல்கலைக்கழகம், நாங்க எங்களுடைய பட்டமளிப்பு விழாக்கு வாங்கன்னு சிங்கள பிரதமரை கூப்பிடுறாங்களா? அவரும் வர்றாராம் பாருங்க. என்னையா இதெல்லாம்? கர்நாடகா தமிழ்நாடு மேல கோபங்கிறதுக்காக தமிழன் மேல கோபம் என்று உங்களுக்கு மாறுதா? அல்லது அதையும் தாண்டி நீங்க ஒரு போர்க்குற்றம், ஒரு இன அழிப்பு செய்தவர்களை உங்க இனத்துக்கும் அதுதானே ஐயா? எல்லாரும் சேர்ந்து மொழிவாரி மாநிலத்தில் அதே நவம்பர் 9 தானே 1ஆம் தேதி பிறந்தோம். அப்படி இருக்கும் பொழுது ஏயா இப்படி பண்ணுதியோ கூப்பிடுதியோ என்ற கேள்வி. காங்கிரஸ் ஆட்சி இருக்கு, அங்க நடக்குது, அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓஹோ, காங்கிரஸும் அப்படித்தான், பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் அப்படித்தான் என்பதாக இன அழிப்புக்கு ஆதரவாக கேட்டா, இந்தியா முழுக்க பல்வேறு இனம் இருக்குல்ல. ஆமா, அப்ப இந்தியா முழுக்க சிந்திக்கணும்ல, தமிழன் மட்டுமல்ல. அதனாலதாங்க காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அல்லாத கட்சி தலைவர்கள் சந்திப்பு. இதுக்காகவேனும் கூட எடுத்துக்கலாம் நம்ம. இதுவும் ஒரு பாயிண்ட் தானே. ஜனதா 2 என்ன, நிதிஷ் மூட்ஸ் மெர்ஜர் டு டேக் ஆன் பிஜேபி, says BJP's U-turn on black money, employment for youth and farm prices or matters of concern போட்டிருக்காங்களே. முலாயம்ஸ் first move ஜனதா பரிவார் united to attack Modi government in parliament. பாராளுமன்றத்தில் இணைந்து செயல்பட முடிவு. ஓஹோ, நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சாதாரணமா பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பாராளுமன்ற தேர்தல் இருந்தா உடனே இவங்க எல்லாம் கூடுவாங்க, கூட்டணி அப்படின்னு பேசுவாங்க. இந்த முறை தேர்தல்ல கூட்டணி ஏற்படலன்னு வைங்க, சரி, ஆனா ஏற்படாட்டா கூட அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரை வெயிட் பண்ணாம இப்பவே ஒன்னா சேர்ந்து நம்ம செயல்படுவோம் பாராளுமன்றத்தில் அப்படின்னு சொல்றத பார்க்கும் பொழுது எல்லாம் திருந்திட்டாங்க போல இருக்கே. அதாவது இந்த சின்ன கட்சிகளை சொல்றியா, மாநில கட்சிகள் மாதிரி இருக்கிறவங்கள, அதாவது SP, JDU, RJD, JDS இணைந்து புதிய கூட்டணி, தில்லியில் நிதிஷ்குமார் தகவல் என்பதுல லாலு பிரசாத் போயிருக்காரு, சரத் யாதவ் போயிருக்கிறாரு, நிதிஷ்குமார், தேவகவுடா, இந்திய தேசிய லோக்தள் மூத்த தலைவர் துஷ்யந்த் சௌதாலாவும் போயிருக்காரு. பாத்தீங்களா? அப்ப நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பாஜகவுக்கு எதிராக கைகோர்க்கும் சோசியலிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பில்லை. காங்கிரசும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம். ஆனா இடதுசாரிகள் அங்க காணோமே, மம்தாவை காணோமே, இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இடதுசாரிகளுக்கு இந்த பொறுப்பு இருக்கா என்பதை நாம கேட்க வேண்டியிருக்குங்கோ என்று சொன்னால், உள்ளபடியே இதே நேரத்தில் இந்த தேசிய இன பிரச்சனையில 16வது ஆண்டாக தொடரும் ஐரோமில்லாவின் உண்ணாவிரத போராட்டம்னு நான் நேற்று சொன்ன சுட்டி காட்டினீங்களே, 16வது ஆண்டே வந்துருச்சாங்க. அந்த அளவுக்கு தேசிய இனங்கள் ஒடுக்கப்படுதா? இதையெல்லாம் ஒடுக்கினா உள்ள பூந்து அந்தந்த தேசிய இனத்தை எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்காங்களா இந்த பெரிய கட்சி சொல்ற பாஜகவோ காங்கிரஸோ? அதுல ஒன்றுதான் RSS நம்ம ராஜராஜ சோழனுக்கு சதபதி என்ன சததி என்பதாக சொல்லி என்பதாக சதப்தி என்பதாக அதுக்கு பேரணி தமிழ்நாடுங்க நடத்த போறோம்னா காவல்துறை அனுமதி கொடுக்கலன்னு சொன்னா, இது வேண்டுமென்றே மதவாதத்தை தூண்டி விடுவதற்காகவோ நீங்கள் வன்முறையை தூண்டி விடுவதற்காகவோ ஏற்பாடு செய்கிறார் என்ற சந்தேகம் இருக்குதுன்னா, தமிழ்நாட்டில் தமிழன் என்பதாக பிரபலப்படுத்தி தலைவர் கலைஞராக உயர்த்தி பிடிக்கப்பட்ட ராஜராஜ சோழனுக்கும் RSSக்கும் என்னங்க சம்பந்தம்? உள்ள புகுந்து நாங்க விளையாடுவோம் சம்பந்தம். ஓஹோ, ராஜேந்திர சோழனும் RSS அமைப்பும் என்பதாக மார்க்சிஸ்ட் கட்சி எழுதி ராஜேந்திர சோழனை RSS போற்றுவதன் காரணம் அவன் வர்ணாசிரம தர்ம கலாச்சாரத்தை பிற நாடுகளிலும் பரப்பினான் என்பதுதான் என்ற அருணன் கட்டுரையே மார்க்சிஸ்ட் கட்சி ஏற்றில் எழுதி போட்டார. சோழ மன்னர்களுக்கு
இல்லங்க RSS சொல்லுவேன். இவர் பக்கத்து நாட்டில எல்லாம் போர் தொடுத்ததுனாலதான், கடல் கடந்து போய் போர் தொடுத்ததுனாலதான் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் அங்கு சென்றது, இந்திய கலாச்சாரம் எல்லாம் அங்கு சென்றது. சோழ மன்னர்களுக்கு இன்னொரு முகம் இருக்கிறது. அவர்களும் நிலப்பிரபுத்துவ சாம்ராஜ்யவாதிகளே, தமிழகத்தில் வர்ணாசிரம அமைப்பை வேரூன்ற வைத்ததில் வரும் பெரும் பங்காற்றியவர்களே, அதற்கு கல்வியை சமஸ்கிருதமயமாக்கியவர்களே அப்படின்னு அருணன் எழுதியிருக்காரு. நாம கேட்பதெல்லாம் உள்ளபடியே பாஜக காரர்களும் எல்லா மாவட்டத்திலேயும் RSS இந்த பேரணிக்கு இறங்கி செயல்பட்டு ஆள் திரட்டிக்கிட்டு இருக்காங்க. ரகசியம் உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருச்சு போது. தாய் கழகமாச்சே செய்ய மாட்டாங்க, நியாயப்படுத்துவாங்க. ஆனாலும் கூட அங்க சதுர்வேத மங்கலம் என்று சொல்லி தாழ்த்தப்பட்டவருடைய நிலங்களை எல்லாம் பறித்தெடுப்பதும், கோயிலுக்கு தான் சொல்லி போட்டு அதை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய பண்ணையார், ஆதிக்க சாதி பண்ணையார்களுடைய செயல்பாடுகளும், உழைக்கும் தமிழர்களை எல்லாம் ஒடுக்குவதும் செய்தவரை. அதனாலதான் இன்குலாப் தன் கவிதையில கேட்கிறார், கண்மணி ராஜம் என்று கேட்டு அந்த மழையில் நினைய வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ராஜேந்திர சோழனுக்கு, ராஜராஜ சோழனுக்கு நீ கொடையமைக்க சொல்கிறாயே, எங்கள் வீட்டு கண்மணி எல்லாம் அங்கே தெருவிலே பீட்டே சாலை பெருஞ்சாலை கண்மணி கண்ணியவை என்று சொல்லி எழுதினாரே. அதை பார்க்கும் பொழுதுதான் 1985 ஆண்டு மதுரையில் இருக்கக்கூடிய ரீகல் திரையரங்கில் ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது பேராசிரியர் சரஸ்வதி பேசியது நினைவுக்கு வருகிறது. அதை எதிர்த்து அந்த இன்குலாபின் கவிதையை நீக்குங்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் சொல்ல, ஆளுங்கட்சி முதலமைச்சர் எம்ஜிஆரும் நீக்க என்றால் இவர்கள் எல்லாம் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அல்ல, ஆளும் வர்க்க கட்சிகள் என்று சொன்னதுதான் நினைவுக்கு வருகிறது. அதாவது ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் வருது. தேர்தல் வந்தா அங்க பெரும்பான்மையான முஸ்லீம் மக்கள் என்று சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அங்க போய் நான் தீபாவளி கொண்டாடுவேங்கிறாரு நம்ம பிரதமர் மோடி. அப்படி இருக்கும் பொழுது அங்க பாஜக என்ற கட்சி இந்துத்துவாக்கு நிக்குதுன்னு நாட்டுல சொல்லிட்டு இருக்காவோ, அங்க போய் எப்படி ஆட்சியை பிடிக்கும்? அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காவ? வெள்ளம் எல்லாம் வந்தது, அதுக்கு நாங்க ஓடி போய் நிவாரணம் கொடுத்தோம்ல, இரு கைகளையும் நாங்க நீட்டிட்டு போனோம்ல, மக்கள் கொஞ்சமாவது எங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நாங்க ஆட்சியவே பிடிப்போம்னு நம்பிக்கிட்டு அவங்க திட்டமே என்ன பேர் வச்சிருக்காங்க? மிஷன் 44. அப்படின்னா என்ன? அதாவது காஷ்மீர்ல 87 சீட்டுங்க. இவங்க ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும்னா 44 சீட்டு வேணும் இவங்களுக்கு. ஓ, அதுக்காகவா? அதனால இவங்களுடைய இது மிஷன் 44 272 பிளஸ் வச்சாங்கல்ல பாராளுமன்றத்துக்கு, அதே மாதிரி இதுல மிஷன் 44 திட்டமிட்டு தான் செயல்படுதாவா? ஆனாலும் காஷ்மீர் மக்கள் ஏத்துக்கிட மாட்டாவ. மாநில கட்சிகளுக்கு தான் ஒரு தேசிய மாநாடு கட்சி, ஒரு மக்கள் ஜனநாயக கட்சி என்று இருக்கு என்று சொன்னால் அதுக்கு தகுந்தாப்புல உடனே டப்புன்னு மாத்திராகலாம். பிஜேபி வாண்ட்ஸ் டு பிளே கிங் மேக்கர் இன் காஷ்மீர். ஐயா, நாங்க ஆட்சிக்கு வராட்டினாலும் பரவாயில்ல, யாரு அங்க உட்காரணுங்கிறத முடிவு பண்ற ஆளுங்களா நாங்க இருப்போம். ராசாவா ஆகலனாலும் ராசாவுக்கு எடுத்து கீழத்தை மாற்ற ஆளா இருப்போம்டா. சரி, ஆனா அவங்களுடைய நம்பிக்கை எப்படி ஒரு 20-23 சீட்டு வந்துருவோம் நம்புறாங்க. அவங்க ஜம்முல வந்துருவாங்க, 3 MP வந்திருக்காங்க, அதை வச்சுக்கிட்டு கூட வந்துடலாம். அதை வச்சுக்கிட்டு மக்கள் ஜனநாயக கட்சியும் அல்லது தேசிய மாநாடு கட்சியோ எதுவும் முதன்மையா வரல, காங்கிரசும் வரலங்கும் பொழுது மக்கள் ஜனநாயக கட்சி கூட சேர்ந்துக்குவாங்க போல தெரியுதான். ஆனா இந்த தேர்தலுக்கு பிறகு காஷ்மீர் அட் த கிராஸ் ரோட்ஸ்ல எடுத்து போட்டிருக்காங்க, a good voter turnout and an impressive performance by BJP would radically alter JNK fortunes போட்டிருக்காங்க. அப்ப இவங்க வாக்களிப்பதற்கு மக்களை உற்சாகப்படுத்தி அழைச்சிட்டு போன போல இருக்குது. அந்த முயற்சி அந்த கரண்டு முரடான மேடு பள்ளமான இடங்கள்ல எல்லாம் எப்படி அழகா சொன்னாரு உமர் அப்துல்லா முதலமைச்சர். இந்த நேரத்துல போய் மக்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கிற நேரத்துல வம்பு பண்ணாதியோன்னு. ஆனா இங்க என்ன வம்பு பண்ணாதியோன்னு சொல்லுவதற்கெல்லாம் பதில் கொடுக்கிற மாதிரி என்ன தமிழ்நாட்டுல என்ன வந்திருக்குன்னு கேட்டா, உங்களுக்கு ஆபீஸ் ரெடி ஃபார் சகாயம் இன் மதுரை. சகாயம் குழு இன்று முதல் விசாரணை. இது கச்சேரி சாலை ஏடு, அண்ணா சாலை தமிழேடு 3 நாட்களில் துவங்குகிறது. சகாயம் அதிரடி. அவிய 3 நாள், இவிய 1 நாள் அலுவலகம் திறந்துருச்சுன்னா உண்மை என்னன்னா, ஆனா இந்த கச்சேரி சாலை நாளேடு என்ன தெரியுமா போடுது? 5 லட்சம் கோடிக்கு நடந்த தாதுமணல் கொள்ளை விசாரிக்க தமிழக அரசு அனுமதி மறுப்பு, ராம்தாஸ் கண்டனம்னு எடுத்து போட்டிருக்கு. இது என்னையா அங்க என்னென்னவோ நடக்குதுங்கிறாங்க, மறுபடியும் இவர் கண்டனம் தெரிவிச்சுட்டே இருக்கிறாரு. இது என்னன்னு புரிய மாட்டேங்குது என்று சொன்னீங்கன்னா உள்ளபடியே இவங்க எல்லாம் சொல்லுவதெல்லாம் எடுபட மாட்டேங்க. சரி, தமிழக அரசு என்ன சொல்லிருச்சுன்னா, சுதந்திரமா தனக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய அதிகாரிகளை தேர்வு செய்துக்கலாம் சகாயம் சொல்லிருச்சு. ஆமா, அவ்வளவு தூரம் சுதந்திரமா கட்டவிழ்த்து விட்டுருக்காவோ. 15 பேரை தேர்வு செய்யறாராம். ஆபீஸ் ரெடி ஃபார் சகாயம் இன் மதுரை. ஆமா, உடனே ராம்தாஸ் சொல்றாரு, டோன்ட் லிமிட் ப்ராப் டு மதுரை. ஆபீஸ் தான் மதுரையில வைக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கட்சி நாளேடு கனிம வளங்கள் அனைத்தும் தனியாருக்கு, அந்நிய கம்பெனிகளுக்கு ஆதரவாக அனைத்து விதிகளும் தளர்வு, விவசாயிகள் நிலங்கள் சுரையாட திட்டம், சொற்ப மானியங்களை வெட்டும் சாதுரியம், போராட்டமே தீர்வு அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி எல்லாம் பிரயோஜனம் இல்லையா, போராட்டம் தான் வழின்ட்டாவ. சரி, ஆனால்
இதற்கு மத்தியில வர்ற செய்திகளை எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஸ்மக்லிங் இரிடியம் பவுடர் இன் ராமநாதபுரம் ஒரு செய்தி வந்திருக்கு. ஆமாங்க, இரிடியம் திருடினால் தண்டனையான்னு சொன்னா, இரிடியம்னா என்ன என்ற விஷயம் தமிழ் மக்களுக்கு விளங்க மாட்டேங்குது. ரேர் எர்த் மெட்டல் அப்படிங்கிறாங்க. அதாவது அரிதான என்ன தாவர இது உலோகம் சொல்லுதாவ. இத நீங்க கோயில்கள்ல மேல வச்சிருக்காவல்ல கும்பாபிஷேகம் பண்ணி, அது அப்படி தங்கத்தால வச்சிருப்பாவோ, கவசம்பாவோ, காப்பரால வச்சிருக்காவோ, அந்த தாமரத்தால் வைப்பதுல இடியும் மின்னல் அடிச்சு 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 மாறி போச்சுன்னா நான் மாத்தி தரேன் உங்க கோயிலுக்கு 5 லட்சம் ரூபான்னு பெருமுதலாளிகள் சொல்லுதாவல்ல, நம்பி சரங்களை ஆமா ஆமாங்க அவல்ல எடுத்து கொண்டாந்து வச்சா 1 இன்ச்சு இந்த இரிடியம் ஐரோப்பாவுல ஏவுகணை தயார் பண்ணதுக்கு 2000 கோடி 3000 கோடியா. வெளியே சொல்லாதியோ அல்லாவோ என்றெல்லாம் சொல்லுதாங்க. வெளியே சொல்லாதீங்க அல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல நிறைய பேர் அந்த மாதிரி அள்ளி இருக்காங்களாம்ல. இப்படி அள்ளறவக மத்தியில சண்டை வந்தாலும் அது பெரிய சிக்கலா மாதிரி சிறை போவாங்க என்று சொன்னால், இங்க இன்னொரு செய்தி, கோயல் வாய்ஸஸ் காஷன் ஆன் நியூக்ளியர் பவர் என்று. நியூக்ளியர் பவர் ஆல்மோஸ்ட் நியூக்ட். கோயல் டு பி காஷியஸ் ஆன் வெஸ்ட் டிஸ்கார்டட் நியூக் பவர். அதான் அண்ணா சாலை ஆங்கில ஏடு முத பக்கமும் என்ன ஈக்காடு தாங்கல் ஏடு உள்பக்கமும் போட்ட இந்த செய்தியில பியூஷ் கோயல் என்பவர் நமது இந்தியாவினுடைய மோடி அரசாங்கத்தின் மின்துறை அமைச்சர். அவர் சொல்லுதாரு, அமெரிக்காவும் ஐரோப்பாவும் அவரு காலாவதியான கருவிகள் எல்லாம் கொண்டாந்து அணுகுலைன்னு இறக்கி நம்ம எல்லாம் சீரழிச்சு விடுவா ஐயா, ஜாக்கிரதையா இருக்கணும் ஐயா. அது மட்டும் இல்ல, ஐரோப்பாவும் அமெரிக்காவும் நியூக்ளியர் டிஸ்கன்டினியூ பண்ணுது, அணு உலைகளையே புதுசா உருவாக்காம இருக்காங்க ஐயா. நாம மட்டும் ஈடா வானாவா என்று கேட்காரே, அதத்தாயா கேட்கும் மினிஸ்டரே கேட்கறாங்க போது நம்மளுக்கு உற்சாகமா இருக்குதா? அதத்தாயா கேட்கும் கோயல் அவர்களே, நாங்களும் அதத்தாயா கேட்கோம்னு நாம கேட்க வேண்டியிருக்கு. நாங்களும் இதைத்தானே கேட்கோம்னு முழு தமிழ்நாடு நேற்று ஃபிஷர்மென் இன்டென்சிஃபை ஸ்டிர் என்பதாக சென்னை, திருவள்ளூர், ராமநாதபுரம் உட்பட 13 மாவட்ட மீனவர்கள் வேலை நிறுத்தம், தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரிக்கை என்பதாக நேற்றெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பெரிய அளவுக்கு நம்ம வேணுகோபால் இருக்காருல்ல, முன்னாள் எம்எல்ஏ, அவர் தானே விசைப்படகு தங்கள் தலைவர், அவர் தலைமை தாங்க முன்னிலை வைப்பதுல. இன்னொரு விசைப்படகு சென்னையில ரகுதி, அதே மாதிரி மீனவ மக்கள் முன்னணியில் இருந்து கோசுமணி இவங்கெல்லாம் முன்னிலை வைக்க பெரிய அளவுக்கு அவங்க லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாடு எங்கும் என்று சொன்னால், இன்னும் சொல்ல போனால் ஒரு ஏட்டில் ஈக்காடு தாங்கல் 4 ஏட்டில் 75 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மீனவர்கள் இருக்க மாதிரியும், அதே மாதிரி சைபர் கூட போட்டாங்க 7.5 லட்சம் தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் மொத்தம், ஒரு 10 லட்சம் இருப்பாங்க என்று சொன்னால், இந்திய மீனவ சங்கத்தினர் மனித சங்கிலி போராட்டம் 5 பேருக்கு தூக்கு கண்டித்து தயாள அமைப்பு அவங்களும் கூட மீனவர்கள் 5 பேரின் மரண தண்டனை ஏற்று மேல்முறையீடு 17ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய இந்திய அரசு நடவடிக்கை. தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னையில நாம் தமிழர் கட்சியும் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கு. இன்று மேல்முறையீடு என்று கச்சேரி சாலையீடு என்று சொல்லும் பொழுது Fishermen observed fast warn of intensifying stir என்று அங்கே இருந்த ராமேஸ்வரத்திலிருந்து நாங்க பெரிய அளவுக்கு போராட்டத்தை கொண்டு போறோம் சொல்லும் பொழுது, தமிழக மீனவர்கள் தூக்கு தண்டனை எதிர்த்து அப்பீல், கொழும்பு நீதிமன்ற தீர்ப்பை மொழிபெயர்க்கும் பணிதான் தொடங்கி இருக்கு. நடக்காத ஐயா. மொழிபெயர்க்குனா என்னது ஐயா? சிங்களத்துல இருக்கான் அந்த நீதிமன்ற தீர்ப்பு. ஐயா, நீதிமன்ற தீர்ப்பு சிங்களத்துல கொடுப்பாங்களா? ஆமா ஐயா. 5 தமிழக மீனவர்கள் தமிழ் தான் தெரியும், 3 ஈழத்தமிழர் மீனவர்கள் அவர்களுக்கும் தமிழ் தான் தெரியும், 8 பேருக்கு தூக்கு போட்டாங்க, நம்ம மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு சிங்களத்துல கொடுக்காங்க தீர்ப்பு. என்னையா சிங்கள மொழியில தீர்ப்பு இருக்கனால இது இனிமே மொழி மாற்றம் செய்வதற்கு 10 நாள் ஆகுமா, அதுக்கப்புறம் தான் அப்பீலே பண்ண முடியும். நாளை கழிச்சு இலங்கையினுடைய முன்னாள் ஜட்ஜி வாராரே, இந்நாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன், அவர்கிட்ட போய் கேட்கணும், சிங்களத்துல மொழிபெயர்ப்பு கொடுத்தா எப்படி ஐயா, தீர்ப்பு கொடுத்தா நியாயம்னு கேட்கணும் என்பதையும் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது என்று சொல்லும் பொழுது, உள்ளபடியே இதே போலத்தான் ரஜினி அரசியலுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு ஈவிகே சொல்லிவிட்டாராம். ரஜினிகாந்த் நிச்சயமாக அரசியலுக்குள் நுழையக்கூடாதுன்னு அவர் ஒரு கட்டளை இட்டிருக்கிறாரு என்று சொல்லும் பொழுது, இந்த அளவுக்கு கட்டளையிடுவதற்கு ஈவிகேஎஸ் இளங்கோவனுக்கு என்ன வந்துருச்சு என்று நமக்கு புரியல என்பதனால திங்கட்கிழமை பேப்பர் காண்பவர்கள் சந்திப்போம்.